தமிழ்நாடு இளைஞர் அணி செயலாளராக அவர் பொறுப்பேற்று சிறப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் கேப்டனோட ஆசியோட கலையிறங்கியிருக்காரு. சின்ன கேப்டன் 2.0 தேமுதிக. கண்டிப்பாக இப்போ அவர் பெரிய வெற்றி பெறுவாங்கிறத எல்லாம் நம்பிக்கையோடு இருக்கும். ஏன்னா கடந்த தேர்தலையே பார்த்தீங்கன்னா விருதுநகர் இதில் ரொம்ப குறைந்த ஓட்டில் தான் அவர் தோத்தாரு அறிவித்தாங்க. ஆனால் அது உள்ளுக்குள்ளே சில விஷயங்கள் நடந்ததாக எல்லாருக்கும் தெரியும். அது மீண்டும் நம்ம வழக்கு போட்டிருக்காங்க. அது என்ன ரிசல்ட் பண்ணாலும் வரலாம். அது அது ஒரு புறம் இருந்தாலும் அவர் மாணிக் தாக்கூர் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நபர். அவரையே இவர் திணறடிச்சாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மிகப்பெரிய வெற்றி பெற்றா இருக்கிறதா சொல்லணும். அவர் நெருங்கி அவர் தோல்வியை தழுவினார். ஆனால் அது ரொம்ப வேதனையாக இருந்தது. மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தோம். பெரிய வேதனையாக இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு கண்டிப்பாக இந்த தேர்தலில் எங்கள் சின்ன கேப்டன் கலையிறங்கி கண்டிப்பாக சட்டசபைக்கு செல்வார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மிக வீறு கொண்டு தேமுதிக 2.0 இறங்குது கேப்டன் ஆசியோட. உண்மையிலே நாங்களும் வாழ்த்துவோம். இது எங்கள் சின்ன கேப்டனின் சிங்கம் மாதிரி அப்படி சிலிர்த்தெழுந்து வெளியில் வென்று வரணும் எங்கள் சின்ன கேப்டன் அவர்களே. உங்களை நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க, வெற்றி வாகை சூடுவீங்க. கேப்டன் ஆசி இருக்குது, எங்களுடைய சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக இது நடக்கும். நன்றி.